Hello viewers, உங்க கவிராணி அகாடமியில இருந்து நாம இன்னைக்கு பார்க்க போறது மத்தியமா மாடல் கொஸ்டின் பேப்பர் 1 and 2 for February 21 exam. அதே 50% portion தான், சேம் போர்ஷன் தான் உங்களுக்கு. ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு அதே 50% போர்ஷன்ல தான் கொஸ்டின் பேப்பரும் எடுத்திருக்கோம். ஸோ நீங்க இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை படிச்சாவே above 80% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இன்னும் எக்ஸாமுக்கு டைம் 2 months இருக்கு. ஸோ நிறைய நீங்க படிக்கிறதுக்கும் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் டைம் நிறையவே இருக்கு. ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் February 21 எக்ஸாம். மத்தியமா எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் 2.5 hours. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம், பேப்பர் 1 and 2. இதுல பாத்தீங்க உங்களுக்கு அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் டிரைவ் லிங்க் வந்து கிளிக் ஆகும். ஸோ அதை போய் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல மாடல் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆகும். ஸோ அதை நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து மாடல் டெஸ்ட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ப்ளூ இல்ல பிளாக் பால் பெயிண்ட் பென் தான் எக்ஸாம் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ மத்தியமா மாடல் பேப்பர் 1 ஃபார் அப்கமிங் February 2021. நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் என்ன சொல்றேன், என்ன எக்ஸாம் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். ஸோ ஓகே வியூவர்ஸ், நவ் வி ஆர் கோயிங் டு see மத்தியமா மாடல் கொஸ்டின் பேப்பர் 1. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோமன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவிதாக்கா பாவார்த். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கவிதா இருக்கும். ஸோ பார்ட் 1ல உங்களுக்கு கவிதா ஆல்ரெடி சிலபஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ சிலபஸ்ல இருக்கிறதையே தான் சேம் இங்க கொடுத்துருக்கோம். நீங்க எழுதும் போது ஃபர்ஸ்ட் 2 வேர்ட்ஸ், அதாவது லோக் யோன் எழுதிட்டு டாட் 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 போட்டு லாஸ்ட் 2 வேர்ட்ஸ் ஹை ஹர் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கவிதா கா நாம், கவி கா நாம், ஜனம்ஸ்தான், ரச்சனாயே, பாவார்த், விசேஷ்தா. ஸோ இந்த மாதிரி நீங்க எழுதணும். அதாவது கவிதா கா நாம், கவிக்கா நாம் யார் எழுதுனாங்க, கவியோட ஜனம்ஸ்தான் தெரிஞ்சா ஜனம்ஸ்தான் எழுதுங்க. அப்புறம் ஒரு சின்னதா ஒரு 2 இல்ல 3 ரச்சனாயிங் அவர் எழுதுனது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த எஸ்ஸேவே எழுதுறீங்க அப்படின்னா ஸோ அதையவே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹோங்கே காமியா அப்படி இருக்கு அப்படின்னா அதை எழுதினவங்க யாரு, கிரிஜா குமார். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாவார்த் விசேஷ்தா எழுதணும். இதுல நீங்க ஒரு இது வந்து அட்டெண்ட் பண்ணும். இது பாவார்த். நெக்ஸ்ட் we are going to see 5 प्रश्नों के उत्तर लिखिए. நீங்க வந்து மொத்தம் 10 क्वेश्चंस இருக்கும். இதுல வந்து நீங்க any 5 क्वेश्चंस வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க். ஸோ இது எல்லாமே poem related question answer தான். அதாவது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அந்த ரைட்டர் யாருன்னு படிச்சுக்கோங்க. இப்போ 4 poems இருக்கு அப்படின்னா அந்த 4 poemsோட ரைட்டர் யாருன்னு படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதனோட உத்தேசிய, எந்த போயம் எடுத்துட்டாலுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதனோட உத்தேசிய கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நமக்கு என்ன பர்பஸ்க்காக எழுதியிருக்காங்க, எந்த அப்ஜெக்டிவ்ஸ்ல இல்ல எந்த எய்ம்ல எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்க இந்த போயம் இல்ல எந்த போயம் படிச்சீங்க அப்படின்னாலும் அதனோட உத்தேசிய ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ புஷ்பகி அபிலாஷா வந்து நம்மளோட சேனல்லயே போட்டிருக்கோம். நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஏ இப்படிதான் எழுதணும் அப்படிங்கறதையும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து நீங்க select the question. first நீங்க வந்து எந்த question நல்லா தெரியுமோ, அதாவது which you know well, select that question. அப்பதான் உங்களுக்கு 10 out of 10 வந்து ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கவிதா கா சாரான்ஸ். கவிதா கா சாரான்ஸ் பாத்தீங்கன்னா ஹெட்டிங்க்கு நீங்க பிளாக் பால் பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த poem வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஏக் புந்த்னா என்ன, ஒரு ரெயின் டிராப்போட poem வந்து அந்த ரெயின் டிராப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது, நான் இப்படியெல்லாம் இருந்திருக்கலாம் அப்படியெல்லாம் இருந்திருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், என்ன கான்செப்ட் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் ஹிந்தியில. அதுக்கப்புறம் உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல நீங்க ஹிந்தியில எழுதிக்கலாம். தோஹா. நெக்ஸ்ட் தோஹா பாத்தீங்கன்னா நீங்க படிக்க அப்படியே எல்லா சப்ஜெக்டும் படிக்கிற மாதிரி படிக்க கூடாது. கொஞ்சம் ரிதமிக்கா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா மெமரியில நிற்கும். அதாவது சாரி, ரீட் லைக் ஏ சாங். ஏன்னா if you read like a song na you never forget the doha. அந்த 2 lines வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். always you can remember the doha. next
நாம இப்போ இங்கிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 5th ரோமன்ல இருந்து நம்ம லெசன் பார்ட்டுக்கு வந்துட்டோம். லெசன் பார்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து மீனிங்ஸ். இதுல கொடுத்துருக்கிறது மட்டும் நீங்க படிச்சீங்கன்னாவே போதும். மீனிங்ஸ் வந்து நீங்க 5 அட்டெண்ட் பண்ணணும். டோட்டலா வந்து 10 இருக்கும். சோ சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது நல்லா தெரியுதோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிட்டு எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்போசிட் விலோம் சப்த். சோ இதுக்கும் நீங்க பாதிக்கு பாதி ஆப்ஷன் இருக்கு. சோ நீங்க செலக்ட் பண்ணிட்டு எழுதினீங்கன்னா போதும். மேட்ச் இது எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால மேட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு கொடுத்துருப்பாங்க. சோ நீங்க எதுக்கு எந்த ஆன்சர் வரணுங்கிறது அப்படி நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் वाक्यों में प्रयोग कीजिए. இதுல வந்து நீங்க உங்களுக்கு ஓன் வேர்ட்ஸ்ல உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல நீங்க எழுதிக்கலாம். ஏன்னா யூஸ் அண்ட் சென்டென்ஸ் தான். சோ அதுக்குரிய மீனிங் தெரிஞ்சது அப்படின்னாவே போதும். நீங்க பிராத்மிக் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்களோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய மத்தியமாலையும் இருக்கும். சோ உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல வந்து நீங்க எழுதிக்கலாம். அதனால திங்க் பண்ணி அப்புறம் எழுதுங்க. இது எது எழுதலாம் அப்படிங்கறது சூஸ் பண்ணிட்டு அப்புறம் எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷன் எது வேணாலும் கொடுப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்க இங்கிலீஷ்ல எல்லாம் பண்ணிருப்பீங்க. நிறைய இதுல இங்கிலீஷ்ல கண்டிப்பா டெஃபினட்டா பண்ணிருப்பீங்க எல்லாருமே. ஏன் அப்படின்னா அதை ரீட் பண்ணி அதுக்கு கீழே கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ மேல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத ஒரு பேராகிராஃப் வந்து 2-3 டைம்ஸ் படிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டுமே படிச்சுட்டு எஸ் இதுக்குரிய ஆன்சர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதக்கூடாது. எப்பவுமே ஒரு பேராகிராஃப் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும். அப்பதான் வந்து அந்த கொஸ்டினுக்குரிய பர்ஃபெக்ட் ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் எழுதியிருப்பீங்க, ஆனா அதுக்கு ஆப்டான ஆன்சர் நம்ம எழுதியிருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இது. சோ நீங்க 2-3 டைம் படிச்சு திரும்ப திரும்ப படிச்சு பார்த்தீங்கன்னா தான் அதுக்குரிய ஆப்டான ஆன்சர் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம இப்ப பாக்குறது எல்லாமே லெசன் பார்ட். தோஹாவோட முடிஞ்சிருச்சு போயம் பார்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் ஃப்ரம் இதுவும் லெசன் பார்ட் தான். உங்களுக்கு வந்து சூஸ் 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க எனி 2 கொஸ்டின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா படிக்கிறீங்க எஸ்ஏல. அதே கொஸ்டின் இங்கேயும் வந்திருக்கு அப்படின்னா அப்ப எஸ்ஏக்கு எந்த 5 லைன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணி எழுதுறீங்களோ அதை இங்க எழுதிக்கலாம். இப்போ சிடியா கா பாட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அப்துல் கலாம் எஸ்ஏ படிக்கிறீங்க. சோ அதுக்கு எந்த இடத்துல அந்த வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்களோ அந்த பேராகிராஃப் எடுத்து கொஸ்டின் ஆன்சருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 11th ரோமன். இதுக்கு வந்து இந்த சாரான்ஸ் பாட்கா சாரான்ஸ்க்கு என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னா நீங்க வந்து சைடு ஹெட்டிங் போட்டு அதாவது ரூப்ரேகா மாதிரி சின்ன சின்ன சைடு ஹெட்டிங் கொடுத்து அதுக்கு கீழே ஒரு 4 லைன்ஸ் அதாவது ஒரு பேராகிராஃப்க்கு 4 to 5 லைன்ஸ் எழுதுற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு மார்க் பாத்தீங்கன்னா 15 மார்க் இருக்கு. சோ அதுக்கு அந்த மார்க் தகுந்த மாதிரி நம்ம வந்து கண்டென்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் 12th ரோமன் கிராமர் கொஸ்டின் ஆன்சர். இது லெசன் பார்ட் கூடயே தான் சேர்ந்து வரும். அதனால வந்து உங்களுக்கு டோட்டலா 10 கொஸ்டின் ஆன்சர் படிச்சீங்கன்னாவே போதும். அதுல இருந்து நாங்க இங்க 8 கொடுத்துருக்கேன். சோ இதுல இருக்கிறத மட்டும் படிச்சீங்கன்னாவே you can able to attend 5 question. Next we are going to see paper 2. இதுல உங்களுக்கு ஸ்டோரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோரி. அதுல நீங்க படிக்கிறதே மொத்தம் 3 ஸ்டோரி தான். சோ 3 ஸ்டோரியோட கொஸ்டின் ஆன்சர் படிச்சுக்கோங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா மெயினா நீங்க என்ன படிக்கணும்னா அந்த ஸ்டோரியோட ரைட்டர் யாரு, பிளஸ் அந்த ஸ்டோரி பேஸ்ட் ஆன் வாட் அந்த ஸ்டோரியில எதை பத்தி சொல்லியிருக்காங்க, அதனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதாவது உத்தேசியம் என்ன ரீசன் அந்த ஸ்டோரியில என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம மெயினா தெரிஞ்சுக்கணும். சோ அதனோட கொஸ்டின் ஆன்சர் தான் இது. செகண்ட் ரோமன் பாத்தீங்கன்னா அந்த கஹானிகா சாரான்ஸ் எழுதுவீங்க. அதுக்கு வந்து நீங்க ரூப்ரேகா போட்டுட்டு கஹானிகா நாம் கஹானிகார் கா நாம் இது ரெண்டையும் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு கீழே நீங்க சைடு ஹெட்டிங் போட்டு எழுதணும். சில புக்ஸ்ல நோட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சைடு ஹெட்டிங்ஸ் இருக்காது. சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளே வந்து சைடு ஹெட்டிங் போட்டு எழுதலாம். சோ இந்த எந்த பாயிண்ட் அதிகமா இருக்கு, எந்த பாயிண்ட வந்து அதிக தடவை சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத வச்சு நம்மளே சைடு ஹெட்டிங் போட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம்.
அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், எழுதுறதுக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் கின் கின் தோ பிரஷன் ஆன் கே உத்தர் லிஹியே. இதுக்கு உங்களுக்கு 5 மார்க்ஸ். இதுல இருந்து உங்களுக்கு லவகுஷ் ஆரம்பிக்குது, தேர்ட் ரோமன்ல இருந்து. ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரோமன் பாத்தீங்கன்னா லவகுஷ். அதுல நீங்க ஃபர்ஸ்ட் 8 லெசன் படிக்கணும். ஸோ அதுல இருக்கிற 4 கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து 4 லெசனோட கொஸ்டின் ஆன்சர் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த எஸ்ஏ எல்லாம் இதுல இருக்கிறது மட்டும் படிச்சீங்கன்னாவே போதும், அடிஷனல் எஸ்ஏஸ் தேவையில்லை. மெயினா இதுல இருக்கிற எஸ்ஏஸ் மட்டும் படிங்க போதும். எஸ்ஏ அப்படின்னாவே எப்பவுமே நீங்க எஸ்ஏ அப்படின்னு வந்துட்டீங்கன்னாவே அது வெரைட்டிஸ் பாட் கா சாரான்ஸ், கஹானி கா சாரான்ஸ், ஏஹாங்கி கா சாரான்ஸ், கவிதா கா சாரான்ஸ், ஸோ எதுவா இருந்தாலுமே அந்த சாரான்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த கண்டென்ட் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ சைட் ஹெட்டிங் ரூப்ரேக்கா போட்டுக்கோங்க, சைட் ஹெட்டிங் கொடுத்து எழுதுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு வந்து மார்க் இன்க்ரீஸ் ஆகிறது உங்களோட லெவலுக்கு கண்டிப்பா தெரியும். நெக்ஸ்ட் லிங்க் எழுதணும். இது வந்து காமனா படிச்சுக்கோங்க. நாங்க இங்க செலக்டடா கொடுத்துருக்கேன், நீங்க அடிஷனலா கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அது வந்து ஒண்ணும் இல்லை. இப்ப லடுக்கா அப்படின்னு இருக்குன்னா லிங்க்ல நம்ம லடுக்கி ஆப்போசிட் ஜெண்டர் எழுதணும். நெக்ஸ்ட் 6th ஒன் பாத்தீங்கன்னா வச்சன். வச்சன்னா ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும், சிங்குலர் ப்ளூரல் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க வந்து சிங்குலர் ப்ளூரல் போட்டு எழுதணும். கோடா, கோடே அந்த மாதிரி ஆ சவுண்ட் வந்தா எதுல முடியணும், அந்த ரூல்ஸ் மட்டும் இந்த லிங்க் வச்சன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூல்ஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். வேர்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல, ரூல்ஸ் மட்டும் என்னென்ன ரூல்ஸ் வந்தா எப்படி சேஞ்ச் பண்ணும், ஹவு டு சேஞ்ச் அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் நம்பர் நேம்ஸ் நீங்க 50 வரைக்கும் படிச்சுக்கோங்க. வாட்சியே பத்திலியே அதுவும் வந்து உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ், பேசிவ் டு ஆக்டிவ்னு வரும். அதாவது மோத்தி இந்த வேலையை செய்தான், மோத்தியால் இந்த வேலை செய்யப்பட்டது அப்படின்னு சேஞ்ச் பண்ணி நீங்க எழுதணும். மோத்தி நே யஹ் காம் கியா, மோத்தி சே யஹ் காம் கியா கயா, அந்த பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம மாத்தி எழுதணும். நெக்ஸ்ட் வாக்கிய ஜோடியே ஜாயின் த சென்டென்ஸ். அதாவது ஒரு 2 சென்டென்ஸா இருக்கிறத நம்ம ஒரே சென்டென்ஸா நம்ம வந்து கம்பைன் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் கின் கின் 5 வாக்கியோன் கா சுத் த்ருப் லிஹியே. அதாவது கரெக்ட் த சென்டென்சஸ். அவங்க வந்து யஹ் ஏக் கிதாப் அப்படின்னு சொல்லி இன்கம்ப்ளீட் சென்டென்ஸா கொடுத்துருக்காங்க. அப்ப யஹ் ஏக் கிதாப் ஹை, அந்த ஹே அப்படின்னு நம்ம எழுதுறோம் இல்லைங்களா, அதை வந்து நீங்க பிளாக்ல மென்ஷன் பண்ணீங்க. அதாவது நீங்க எந்த ஆன்சர் எழுதுறீங்களோ, எந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணி எழுதுறோம் அப்படிங்கிறதுமோ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பிளாக் பால் பெயிண்ட் பென் யூஸ் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி காட்டணும்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து ஈஸியா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சீதா கே பாஸ் பூச்சோன்னு இருக்கு, அப்ப சீதா சே பூச்சோ, அந்த கே பாஸ் எடுத்துட்டு நம்ம என்ன எழுதுறோம், சே எழுதுறோம். அப்ப அந்த சே மட்டும் நீங்க பிளாக் பால் பெயிண்ட் பென்ல எழுதுனீங்க அப்படின்னா ஓ இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணி உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் 11th ரோமன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டயலாக் ரைட்டிங். இது வந்து 10 கண்டென்ட் வரும் பாத்தீங்கன்னா, அதாவது டாக்டர் 5 டைம்ஸ் சொல்ற மாதிரியும் அந்த லடுக்கே பாய் 5 டைம்ஸ் சொல்ற மாதிரியும் உங்களுக்கு வரும். பாத்ஜித்னா டயலாக், ஹாஸ்பிட்டல்ல டாக்டரும் அந்த பையனும் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் கிதாப் கி துக்கான் மே கிதாப் बेचने वाले और ग्राहक की बातचीत. அதாவது புக் ஷாப்ல வந்து புக் ஷாப்ல சேல்ஸ்மேனும் ஒரு கஸ்டமரும் பேசிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அது நீங்க எப்படி இப்போ எனக்கு இந்த மத்தியமா புக் வேணும், அப்புறம் ரேட் எவ்வளவு, எப்போ கிராமர் புக் வேணும், அந்த மாதிரி நீங்க கேட்டு வாங்குற மாதிரி எழுதுற மாதிரி எழுதிக்கலாம். இந்த 10 மார்க் பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் இதுல எழுதி மார்க் எடுக்கிற மாதிரி ஈஸியா இருக்கும். ஸோ 10 out of 10 you can able to get easily. 12th रोमन अपने अध्यापक के नाम पर चिट्ठी मांगते हुए एक पत्र लिखिए. அதாவது டீச்சருக்கு வந்து நம்ம ஒரு லெட்டர் ரைட் பண்றோம். ஸோ அப்போ அது எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஃப்ரம் போட்டு எழுதுவோம், டு போட்டு எழுதுவோம். ஸோ ஃப்ரம் வந்து எந்த ஸ்கூலோ அதுக்கு எழுதிருங்க, டு அட்ரஸ்ல பிரின்சிபல் இல்ல டீச்சர் அந்த மாதிரி போட்டு எழுதிக்கோங்க. தென் கண்டென்ட்ல உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்து நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங் பாத்தீங்க அப்படின்னா ஹிந்தி சீக்னேக்கி அவசியக்தா, ஹிந்தி கத்துக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா ஃப்ரெண்டுக்கு. ஸோ ஃப்ரெண்டோட நேமுக்கு நம்ம ஒரு லெட்டர் வந்து எழுதுறோம். நெக்ஸ்ட் வந்து ஷிர்ஷக் பர் நிபந்த் லிஹியே, அதாவது நிபந்த் அப்படின்னாவே கட்டுரை. ஸோ ரைட் யுவர் ஓன் வேர்ட்ஸ். தீபாவளினா எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம், என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே நீங்க டீடைல்ஸ், எத்தனை நாள் செலிப்ரேட் பண்ணுவோம், ஸ்வீட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுப்போம், பட்டாசு வெடிப்போம், நியூ ட்ரெஸ் போட்டுக்குவோம். ஸோ இதை பத்தி மேரா நகர்னா ஃபார் எக்ஸாம்பிள் மேரா நகர் சென்னை அப்படின்னா அப்ப சென்னையில என்னென்ன இருக்கு சரௌண்டிங்ஸ்ல, சென்னையில பீச் மெரினா பீச் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதுல நம்மளோட ஓன் வேர்ட்ஸ்ல எழுதலாம். நெக்ஸ்ட் ஹமாரா தேஷ். ஹமாரா தேஷ் பத்தி பாத்தீங்கன்னா நிறைய எழுத முடியும். हमारा देश भारत है அந்த மாதிரி எழுதிட்டு बहुभाषी देश है நிறைய எழுதலாம் அதுல. நெக்ஸ்ட் अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए. இது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் இன் ரீஜனல் லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷா இருக்கலாம், தமிழா இருக்கலாம், இல்ல மலையாளம், கன்னடம், அந்த மாதிரி 5 லாங்குவேஜஸ்ல நீங்க எது வேணாலும் எழுதிக்கலாம். உங்களோட லாங்குவேஜ் ஏதோ அதை எழுதிக்கோங்க. இதுல 4 படிக்கணும் நீங்க டிரான்ஸ்லேஷன். ஸோ இங்க செலக்டடா ஒண்ணுதான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் 15th ரோமன் हिंदी में अनुवाद कीजिए. सो ट्रांसलेट इनटू हिंदी. இங்க வந்து இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் நாங்க கொடுத்திருக்கோம். சோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரம் கவிராணி அகாடமி. உங்களுக்கு தமிழ் டு இங்கிலீஷ் ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் ஈஸியா இருந்துச்சுன்னா அதை ரீட் பண்ணிக்கோங்க. இல்ல இங்கிலீஷ் டு ஹிந்தி ஈஸியா இருக்கு அப்படின்னா அதை கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. Thank you viewers. All the best for you all.